நந்தகுமார், தமிழ்நாட்டிற்கு நிதி வேண்டும்னு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார். முதல் கேள்வியாக அந்த கடிதத்துடைய சாராம்சத்திலிருந்து இந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கி இருக்கிற நிதியை தான் நாங்கள் கேட்குறோம், அந்த நிதியை எங்களுக்கு ஒதுக்குங்க, சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை மாணவர்களை மனதில் கொண்டு ஆசிரியர்கள் நலனை மனதில் கொண்டு ஒதுக்குங்கன்னு கேட்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அதற்கு பிரதமர் ஒதுக்குவாரா? ஒரு மாநில முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பிஎம்க்கு லெட்டர் எழுதுறது வரவேற்க தகுந்தது. ஒன்று என்னென்னா, இந்த ஏகோபித்த போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நடத்தியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்தது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஸ்கீம் தான் இங்கே பிரச்சனை. இப்போ முதல்ல நமக்கு எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் இருந்துச்சு. அடுத்தது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஒன்று இருந்துச்சு, ஆர்எம்எஸ்ஏன்னு. அடுத்தது டீச்சர் எஜுகேஷன். இந்த மூணையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஓவர் ஆர்க்கிங்காக இந்த சமக்ர சிக்ஷாக்குள்ளார கொண்டு வராங்க. இந்த சமக்ர சிக்ஷாக்கு இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஏக்கு கீழே இந்த மூணும் இப்போ இன்பில்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சமக்ர சிக்ஷானா என்னங்கிறது அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு கீழே இதை கொண்டு வராங்க. அதில் தெளிவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் சமக்ர சிக்ஷான்னு போட்டு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன எழுதுறாங்கன்னா, இம்ப்ளிமெண்டிங் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் NEP 2020. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் இந்த சமக்ர சிக்ஷா அபியானுடைய முதல் குறிக்கோளா இருக்குதுன்னு எழுதுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஏற்கனவே பல இடத்துல விவாதிக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிடுறாங்க, சப்ஜெக்டே இந்த பிஎம் ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சம்பந்தமா எழுதுறோம்னு பண்றாங்க. அதுல இன்னைக்கு இந்த பிஎம்சி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன கொண்டு வராங்கன்னா, அதுல ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழக மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்து மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஏழை மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு தரமான இன்னைக்கு பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாருமே வசதியான வீட்டு பிள்ளைகள் மட்டும் படிக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சா தப்பு. ஏழைகளா இருந்தா கூட தம் பையனுக்கு நல்ல கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக வட்டிக்கு கடனை வாங்கி தாலியை வித்து வீட்டு அடமானம் வச்சு இன்னைக்கு படிக்க வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இந்த பிஎம்சி என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்திய அளவுல 14,500 பள்ளிகளை கொண்டு வராங்க. இந்த பிஎம்சி ஸ்கூல் ரைசிங் இந்தியாவுடைய ஒரு மாடலா இருக்கணும், ஏழை சாமானியனுக்கும் ஒரு தரமான கல்வி கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் 5 வருஷம் 2021-22 இருந்து 2025-26 வரைக்கும் தான் இதுக்கு உண்டான ஃபண்டிங். நீங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. மாடல் ஸ்கூல் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்கூல் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்கூல்ல இந்த 3 இப்போ இங்க எப்படி பேசப்படுதுன்னா, ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு 3வது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 400 பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த 3வது மொழி கிடைச்சா போதுமான ஒரு வாதம் வராதா? இல்ல, இது என்னன்னா, இது மாடல் ஸ்கூல் எக்ஸாம்பிளரா கொண்டு வராங்க. முன்மாதிரியான பள்ளிக்கூடம், ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு அந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமா அதுல 2 விஷயம் இருக்கு. ஏற்கனவே ஒரு மாடல் ஸ்கூல் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. மாநில அரசும் ஒரு மாடல் ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசில ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசில இப்ப அதுல இருந்து அவங்க இதுல மீட் அப் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்துக்கறாங்க. அப்படிங்கிறது பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு தான் அந்த நிதி. சமக்கர சிக்ஷா அபியானுக்கு இந்த 2152 கோடிங்கிறத தான் இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னார். இப்ப அந்த கடிதத்தில் குறிப்பிடுறார். பேராசிரியர் அருணனும் அதை சொல்றார். ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க ஒரு மாடல் ஸ்கூல்ல வரக்கூடிய மாணவர்களின் நலனை கருதி ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு அதை நிறுத்துறதுங்கிறதும் சரியான ஒன்றா? இங்க வைக்கிற வாதம் என்ன, எல்லா மாணவர்களுக்குமான அந்த ஒரு நாலேஜ் லாங்குவேஜை கொண்டு போய் சேர்க்கிற இடத்த தடுக்கிறாங்க அப்படின்றது வைக்கிற வாதம் இருக்குல்ல. அப்படி அந்த வாதமே அடிபட்டு போகுது இந்த இடத்துல. இல்ல, அதான் சொன்னேன், இந்த இப்ப இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஏ கில்லர ஏற்கனவே இருந்த 3 திட்டம் உள்ள இன்பில்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த 3 திட்டங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபண்டும் இப்ப அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டுக்குள்ளார தான் வருது. அப்போ இந்த மாதிரி 2151 கோடிங்கிறது 60% ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் தான். அதுக்கு மேல மீதி 40% தமிழ்நாடு தான் இப்ப போட போகுது. அப்போ இந்த மாதிரி ஸ்கூல்கள் கொண்டு வரும்போது அந்த மாதிரி ஸ்கூல்களை ஒரு முன்மாதிரியா கொண்டு மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செய்யும் போது மற்ற கவர்மெண்ட் ஸ்கூலும் கிராஜுவலா அதை நோக்கி பயணிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு. இந்த பிரச்சனை இப்ப எங்க ஆயிடுச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கூட அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து தான் இதை பார்க்க வேண்டியது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஸ்கூல்ல கொண்டு வரதுக்காக ஒட்டுமொத்த நிதியையும் நிறுத்தி வைக்கிறது இந்த கொள்கை, இங்க இருமொழி கொள்கை, இதெல்லாம் அடுத்து
இது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒன்று தானே இங்க சொல்லப்படுது. ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பே கிடைக்கலையே. முதல்ல அங்கேயே வந்து அது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாம தானே இருக்கு. இல்லை, இது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க இதுலேயே நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே ஒரு டேஷ்போர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கனாவே அது எத்தனை டிஸ்ட்ரிக்ட், எத்தனை பிளாக்கு, எந்தெந்த ஸ்கூலுன்னு. இப்போ கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் ஒத்துக்கலனாலும் இங்கே இருக்கக்கூடிய 34 கேந்திரிய வித்யாக்கள் அது ஏற்கனவே வந்து அதை கன்வெர்ட் பண்ண போகிறதா தான் இருக்காங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, கலந்த அகாடமிக் கேரளாலயும் வந்து அது தமிழக அரசு ஒத்துக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா அது அவங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழ தான் வருது. அப்போ இப்போ என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்க சற்றேறக்குரிய கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்கும்போது இந்த 14,500 ஸ்கூல்ல மாவட்டத்துக்கு ஒண்ணுனா வெறும் 38 ஸ்கூல் தான் வரும். நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் இல்ல, 250 ஸ்கூல் கிடைக்கும் நமக்கு. தமிழ்நாட்டுல 250 ஸ்கூல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த எந்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு போதை இருக்கு. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தானே இந்த அரசு பள்ளிகள்ல ஏற்கனவே இன்னும் நாம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓராசிரியர் பள்ளி இருக்கு, ஈராசிரியர் பள்ளி இருக்கு, கட்டிடமே இல்லாத பள்ளிக்கூடம் நடக்குது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மொழிக்குன்னு இங்க கேட்கிற 3வது லாங்குவேஜுக்காக எத்தனை ஆசிரியர்களை நியமிப்பாங்க? அந்த இடத்துல தான் அதை வந்து எம்பி கூட குறிப்பிட்டார், டாக்டர் கூட குறிப்பிட்டார். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நீங்களே யூனிஃபார்மா முடிவு பண்ணி ஒரு 3வது மொழியை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஆப்வியஸா எது 3வது மொழியா அங்க வந்து நிற்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் நியாயமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து இன்னைக்கு ஓராசிரியர் பள்ளி இருக்குது, இந்த மாதிரி ஆட்களே இல்லாத பள்ளி இருக்குது, அடிப்படை வசதிகளே இல்லாத பள்ளி இருக்குன்னு. இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தமேனா, ஒரு அரசியல் ரீதியாக இதை கொண்டு வந்து ஒரு மொழி போராட்டமாக இன்னைக்கு மாற்றி அந்த என்இபிங்கிறது வந்து இந்தியை தாண்டி போக மாட்டேங்குது. நீங்கள் கேட்குற இத்தனை கேள்வியும் அந்த என்இபியில் அட்ரஸ் பண்ணுறாங்க. வெறும் பள்ளி கல்வியில மட்டும் இல்ல, ஜெண்டர் இஷ்யூவும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் இதை முழுவதும் அதாவது இந்த அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி அதை அடாப்டபிலிட்டியா மாத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் தான் இப்ப பேசு பொருளா இருக்கு. இல்ல, இப்போ எம்பி சார் கேட்டாரு இத்தனை ஒவ்வொரு ஸ்கூல், இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க, அதான் கேக்குறாங்க இத்தனை மொழி இருந்தா நாங்க என்ன 40 மொழிக்கு 40 டீச்சரா பண்ணணும். மேடம், இன்னைக்கு டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட் சோ மச். நீங்க இன்னைக்கு விர்ச்சுவல்ல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். நீங்க இன்னைக்கு வேர்ல்டுல இங்க உட்கார்ந்துட்டு நீங்க எந்த யூனிவர்சிட்டியில வேணா நீங்க படிக்கலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அப்ப எதுக்கு சார் ஸ்கூல்? நீங்க ஸ்கூலே வேண்டாமே, எல்லாத்தையும் மூடிட்டு நீங்க வந்து இல்ல, அதாவது நான் சொல்றது வந்து அதாவது வெச்சா செல்வது பள்ளிக்கு செல்வது இதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்கு. வெச்சா குடிமை அடிச்சா மொட்டைங்கிற முடிவுக்கு போக முடியாது. அந்த வெச்சா குடிமை வைங்க, இல்லனா மொட்டை அடிங்க நம்ம சொல்ல முடியாது. நீங்க இது ஒரு சேலஞ்சா இருக்கும்போது இல்ல, என்னோட ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கிற வாதத்திற்கு நீங்க சொன்ன வாதத்திற்கே வரேன். ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிற வாதத்திற்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு டிரான்ஸ்லேட் அவர் சொன்ன மாதிரி ஏஐல அவ்வளவு டூல் இருக்கு. லாங்குவேஜ 3வது ஒரு லாங்குவேஜ ஃபோர்ஸ் பண்ணி கத்துக்க வேண்டிய சூழலே தேவையில்லை. இன்னைக்கு 3வது லாங்குவேஜ்ல ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணனும்னா இங்கிலீஷ்லயோ தாய்மொழியிலேயே கொடுத்துட்டு டிரான்ஸ்லேஷன் சாட் ஜிபிடி மாதிரியான ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. டீப் சீக் வரைக்கும் எல்லா டூல்ஸையும் நம்ம பாத்துக்கலாம். 3வது சொல்றீங்க, நான் சொல்றேன் சார் 4வது மொழி இன்னும் ஒன்னு கத்துக்கணும் சார். இல்ல, நான் சொல்றது இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இல்ல, நான் அத தான் உங்க வாதத்துக்கே நான் வரேன். இன்னைக்கு 3வது மொழி எனக்கு தெரிஞ்சாதான் நான் நாலேஜபிள் பர்சன்ங்கிறது எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா இப்ப திமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், இன்னைக்கு அரசியல் கட்சிகள் பூராமே இது தேசிய கல்விக் கொள்கை என்ன மாத்திட்டாங்கன்னா மொழியை மையமா வச்சு ஒரு அரசியல் பண்றதுக்கு தான் நான் இங்க பாக்குறேன். இந்த மொழி இந்தி 3வது மொழிங்கிறத ஒதுக்கி வச்சு பாத்தீங்கன்னா 1008 நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்ப அருணன் கேட்டாரு தாய்மொழியில படிச்சாவே போதுமேன்னு கேட்டாரு. இந்த என்இபி அதை தான் சொல்லுது. 1வதுல இருந்து 5வது வரைக்கும் நீங்க எந்த மொழி பாடத்திட்டத்தில் படிச்சீங்கனாலும் பயிற்றுவிக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். அடிப்படை கல்வி உங்களுக்கு தமிழ்ல தான் கிடைக்க போகுது. திரும்பவும் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். என்இபில வந்து 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்க்கு வந்து பொது பேராசிரியர் நேரா தர உங்களுக்கு இல்ல, இது வந்து எகைன் மறுபடியும் ராங் ப்ராபகண்டா. இன்னைக்கு நீங்க அந்த என்இபி எடுத்து பாத்தீங்கனாவே நான் படிச்சு பாத்துர்க்கேன். இல்ல, நான் இன்னைக்கு வேணா ஓபன் பண்ணி நம்ம டிபேட் பண்ணலாம். 10வது 12வதுக்கு பொது தேர்வு, அதுலயும் அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க, இன்னைக்கு 10வது 12வதுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு, மார்க் எடுக்கணும்ங்கிறது. அப்ப தேர்வுங்கிறதே நம்ம அழுத்தத்தை மீறின ஒண்ணா கொண்டு வரணும். இன்னும் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வரலாமா? ஸ்கூல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரலாமா? இல்ல ஒரு 3 months ஒன்ஸ் கொண்டு வரலாமா? அப்ப இந்த போர்ட் எக்ஸாம் என்ன ஃபெயில் பண்ணா you can't go to the next class. நான் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் சொல்லல. இல்ல செமஸ்டர் பேட்டர்னே வச்சிருக்காங்க. போர்ட் எக்ஸாம் இல்ல, 10th ல ஒரே ஒரு போர்ட் எக்ஸாம் தான். அது என்ன செமஸ்டர் சிஸ்டம்? இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துறலாம். இப்போ நான் 10th ல குவார்ட்டர்லி எழுதுறேன், ஆஃப் இயர்லி எழுதுறேன். ஆனுவலுக்கு நான் குவார்ட்டர்லியும் ஆஃப் இயர்லியும் எழுதுனது பூரா ஆனுவலுக்கு அந்த சப்ஜெக்ட் வராதா? சிலபஸ் வராதா? வரும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு செமஸ்டர் காலேஜ் எப்படி செமஸ்டர் ஸ்டேட் போர்டுல செமஸ்டர் பேட்டர்ன்ல ட்ரிமிஸ்டரா வச்சிருக்காங்க, சிலபஸே வச்சிருக்காங்க. எதுல
ஸ்டேட் போர்ட்ல Government இருக்கு. school ல இருக்கா? ஸ்டேட் போர்ட்ல இருக்குது சார். ஆனுவல் எக்ஸாம்ல மொத்த பாட புத்தகத்துல இந்த கேள்வி ட்ரிமெஸ்டரா வருதா? வச்சிருக்காங்க சார். இல்ல மேடம், இல்ல 10th to 12th ஒரு முழு புத்தகத்தை தான் நம்ம போய் அருணன் எடுத்தாகணும். குறுக்கிட்டாரு, நான் இல்ல, இல்ல, கேட்டேன். நீங்க இந்த ஒரே ஒரு இது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து வெறும் சாதாரணமா ஒரு ட்ரிவியலான இஷ்யூ. இன்னைக்கு 3வது மொழி கொள்கைன்னு வந்த உடனே இது அடிப்படையே என்னன்னா, நீங்க ஹிந்தி, நான் சொல்றது இன்னொரு வாதமே நான் போறேன், நீங்க ஹிந்தி சான்ஸ்கிரிட்டே கொடுக்காதீங்க. திராவிட மொழி தானே, நம்ம திராவிடத்தை தான் நீங்க சொல்றோம். திராவிட மொழிகளை நீங்க ஒன்னு கொடுத்துட்டு போங்க. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போங்க. எதையுமே நாங்க கொடுக்கறான்னு சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரே சார், நான் முடிச்சறேன். இல்ல நான் ஒரே ஒரு இது கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து நான்லாம் படிச்சிருக்கேன் சார். எங்களுக்கு வந்து இருக்கிற சப்ஜெக்ட்டை வந்து நீங்க அதிகப்படுத்துறதுன்னா ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு கண்டிப்பா பிடிக்காது. அதுவும் அதுல எக்ஸாம் வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரும் படிக்கவும் போறதில்ல. இப்போ நீங்க வந்து ஒரு ஹிந்தியை வந்து ஒரு நீங்க சொல்றீங்க தெலுங்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கிறது, ஒரு இன்னொரு கூடுதலான லாங்குவேஜ் கொடுக்கறதுன்றது ஒரு பர்டனா இருக்காதா? எப்படி சொல்றது, நியாயமான வாதம் தான். இன்னைக்கு எந்த ஸ்வீட்ல இருக்கிற வந்து போயிட்டு ஒரு பையன்கிட்ட வந்து காலையில இருந்து ஸ்கூலுக்கு போச்சீங்கன்னா நான் போகலங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதைத்தான் இந்த NEP அட்ரஸ் பண்றாங்க. இந்த கல்வி கொள்கை வந்து மாணவர்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குது. அப்ப இது வந்து நமக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ் கொடுத்து இல்ல, நான் தான் சொல்றேன், பெடகாகிக்கல் மெத்தடே மாத்துறாங்க, எக்ஸாமினேஷன் பேட்டர்னை மாத்துறாங்க, சிஸ்டத்தை மாத்துறாங்க. அப்ப இந்த கல்விங்கிறது ஒரு சரி, கடைசி வரைக்கும் நாம அதை தான் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நிதி வருமா வராதா, பிரதமர் ஏற்பாரா மாட்டாரா? இல்ல, அதுதான் இப்ப என்ன ஒண்ணுன்னா, நான் ஏற்கனவே திருப்பி அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த SSAக்குள்ளார இப்ப இருக்கிறதெல்லாம், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் இருக்கு. மதிய உணவு திட்டத்துக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி வந்துகிட்டு இருக்குது. அந்த நிதி அவங்க நிறுத்த போறது இல்ல. அப்போ இந்த திட்டத்துக்கு இல்ல, நமக்கு என்ன 2000 கோடி 20,000 கோடி மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்தாலும் தமிழனா எனக்கு நல்லது, எனக்கு மகிழ்ச்சி, தமிழ்நாடு வளரும். ஆனா எதனால நிறுத்துறாங்க? நீங்க வந்து 2024-25 ஆரம்பத்துல நாங்க கையெழுத்து போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு 3வது இன்ஸ்டால்மெண்ட் 4வது இன்ஸ்டால்மெண்ட் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல சைன் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்க போயிட்டு நாங்க பண்ண மாட்டோம்னா அதனால தான் அவங்க அந்த கேள்வி கேட்கக்கூடிய கட்டாயம். அது முந்தா நாள் நீங்க வச்சீங்க, அந்த லெட்டரை படிச்சு காமிச்சே விளக்கம் கொடுத்தாங்க. திரும்ப நம்ம இன்னொரு டிபேட். அது சரி, பிரியனுக்கான நேரம். அது கடைசி லைனை படிக்க சொன்னேன். பிரியனுக்கான நேரத்தை கொடுத்துருவோம். of the committee we will பேசுவோம். sign பிரியனுக்கான this நேரத்தை by the first quarter beginning of 2025.